ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி மற்றும் சூரியன், மீனத்தில் ராகு மற்றும் புதன். இந்த வாரத்தில் 8/3/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அது ஒரு பயிற்சி நடக்கிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது மனோகாரகன், விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து, அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் 4ஆம் தேதி இருக்கார். அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. அப்போ சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 5ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் 9:42 காத்தாலிருந்து 11:12 வரலாம், 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் அந்த மனையடி இது பண்ணுறது, வாசக்கால் வைக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம். எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது வார தோஷம், கிழம தோஷம், அதை தவிர ராகு காலம், யமகண்டம், எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது, சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம். இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய காலமான 1.5 மணி நேரத்தை, அதாவது 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 விஷயமாக பிரிச்சுக்கிறான் அவர். அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு முதல் 18 நிமிஷம், குளித்து வரக்கூடியது 2வது 18 நிமிஷம், 3வது 18 நிமிஷம் கடவுளை வேண்டுவது, அதாவது ஆண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது, அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு சாப்பாடு, அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான 18 நிமிஷமும், தாம்பூலம் தரிக்கிறது கடைசி 18 நிமிஷமும் வைக்கிறார். இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி 36 நிமிஷம் அது மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். வைணவர்கள் உபவாசம் இருக்கக்கூடிய, ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது. இதில் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. முடிந்தவரை இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜ்ஜின்னு போட்டு சாப்பிடுவா. அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க இந்த இது சகஸ்ரநாமம், இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறோம். 8ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம். சாயந்தரம் ஒரு 5:45 6:15 வரலும் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆர்த்தி எடுப்பாள். இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை, இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை, அதுவும் 9ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும். போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா, அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு, 5:30 மணி 5:45 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும். அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது. 10ஆம் தேதி அன்றைக்கி தான் சர்வ அமாவாசை. கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும், திதியாக இருக்கும்.
முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும். மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள். இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி வரலும் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில். இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோகாரகன் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி அது வந்து ஒரு 2 செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தண்ணி பாய்ச்சறதோ, தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சேனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா, அதாவது சந்திரன் ராசி சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா, அது தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா, என்ன தசை நடக்கிறது, புக்தி நடக்கிறது, அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு பகவானும் 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால என்ன சார் இது 10ல் குரு 8ல் சனி இது மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. சப்தமத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதுவும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவானும் 3ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் தன்னுடைய வீட்டையே பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார், சூரிய பகவான் தன்னுடைய வீட்டையும் பார்க்குறார். இதன் மூலியமாகவும் அதை தவிர குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்தாலும் அது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் போகிறார். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறதுனால நீங்கள் வந்து நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் 8ஆம் இடத்துல வந்து 11ஆம் அதிபதி போய் இருக்கிறதும் 4ஆம் அதிபதி போய் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக தொழில் செய்பவர்கள், அதாவது சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். இந்த காலத்தால் ஒரு 11:30 மணி வரணும். 4ஆம் தேதி காலத்தால் 11:30 மணி வரணும். அதற்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். குருவின் பார்வை இருக்கிறது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மாணவர்களுக்கு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 6ஆம் தேதி வரலும் வந்து 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு போகிறார். சமசப்தமத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி ராத்திரி ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்ட சந்திர மங்கள யோகம் அமையிறது. அதை தவிர சுக்கிர பகவானால் சந்திரனும் வந்து சுபத்துவப்படுத்தப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சப்தமம் வந்து நல்ல வலுத்து போகிறதுனால
அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கிற ஆளுக்கு, பார்ட்னர்ஷிப் பண்ணி வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள், தானியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பலசரக்கு கடைகள், அதை தவிர வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸு, ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி அந்த மாதிரி ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், சனி மற்றும் சுக்கிரன் 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சுக்கிர பகவானால் அந்த இடம் வந்து 8ஆம் இடம் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நேச்சுரல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபரான சுக்கிர பகவான் போய் அந்த இடத்துல உட்கார 4-11க்கு அதிபதி. அதனால் தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். எப்போன்னா 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு மேலே. அந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தம் பண்ணுறார். ராசிநாதன் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தமாக பார்த்தோம்னா இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் நல்ல ஏற்றம். உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும். அதை தவிர வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கார்ணீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சென்னையில். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.